வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். இன்றைக்கு 11வது நாள். இன்றோடு வகுப்பு நிறைவடையப் போகின்றது. இன்றைக்கு நாம என்ன சொல்ல போறோம்னு கேட்டீங்கன்னா, தாது உப்புக்கள், 12 தாது உப்புக்கள், 12 டிஷ்யூ சால்ட்ஸ் என்று பெயர். இதை கண்டுபிடித்தவர் டாக்டர் சூஸ்லர் 1872 கண்டுபிடிச்சார். இவர் ஒரு ஜெர்மானியர். அவர் பிறந்தது 21/8/1821. அவர் மறைந்தது 30/3/1898. டாக்டர் சூஸ்லரோட ஆராய்ச்சி எப்படி இருந்துன்னு கேட்டீங்கன்னா, உடல்ல 70% நீரும் 25% ஆர்கானிக் மேட்டர். ஆர்கானிக் மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா சுகர், ஃபேட், அலுமின், இது மட்டும்தான். 5% இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ். இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அயன், சல்பர், பாஸ்பேட் அண்ட் பொட்டாஷ் அண்ட் கால்சியம். இது இல்லாமல் 5% நம்ம உடம்புல அனீந்திரிய உப்பு அப்படிங்கிறாங்க. இன்ஆர்கானிக் சால்ட், இன்ஆர்கானிக் மேட்டர், இன்ஆர்கானிக் சால்ட் அது இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சார். உடல் வளர்ச்சி, உடல் ஆரோக்கியம் முக்கியமானது என சூஸ்லர் கண்டுபிடித்தார். மனித உடலை எரித்த சாம்பலை எடுத்து ஆராய்ச்சி செய்ததில் 12 வகை தாது உப்புக்கள் உடலில் உள்ளது என்பதை கண்டுபிடித்தார். அந்த 12 வகையான தாது உப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 கல்கேரியா புளோரியக்கம், நம்பர் 2 கல்கோரியா பாஸ்பரிக்கம், நம்பர் 3 கல்கோரியா சல்பியூரிக்கம், நம்பர் 4 ஃபெரம் பாஸ்பரிக்கம், நம்பர் 5 காலி மூரியாட்டியக்கம், நம்பர் 6 காலி பாஸ்பரிக்கம், நம்பர் 7 காலி சல்பியூரிக்கம், நம்பர் 8 மெக்னீசியா பாஸ்பரிக்கம், நம்பர் 9 நேட்ரம் மூரியாட்டிக்கம், இல்லை நேட்ரம் சொல்லுவோம். 10 நேட்ரம் பாஸ்பரிக்கம், நம்பர் 11 நேட்ரம் சல்பியூரிக்கம், நம்பர் 12 சிலிக்கா. இந்த 12 தாது உப்புக்களில் ஒன்று கூடுதல் அல்லது குறை இருந்தால் நோய் உண்டாகிறது. இதை கண்டுபிடித்து மருந்து கொடுத்தால் நோய் குணமாகிறது அப்படிங்கிறது டாக்டர் சூஸ்லரோட குறிப்பு. இந்த 12 தாது உப்புக்களும் ஹோமியோலையும் இருக்குது. ஹோமியோலையும் இதே பேர்ல மருந்துகள் ஹோமியோப்பிலையும் இருக்குது. இதுல தாது உப்புக்கள் பாத்தீங்கன்னா ஹோமியோ போல் ஹோமியோ மாதிரி தான் இதையும் வீரியப்படுத்தி தான் கொடுக்குறாங்க. இதுல நான் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நான் போறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை போனோம்னா இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். அது தனியா தான் அதை பத்தி எடுக்கணும். ரைட்டுங்களா? பொதுவாக இந்த 12 வகையான தாது உப்புகளில் RX அப்படின்னு இருக்கிறது தான் பொதுவா எடுக்கக்கூடியது ரொம்ப பெஸ்ட். பெரும்பாலும் 3X இருக்கு அல்லது 6X. இந்த ரெண்டுல எது கிடைக்குதோ அதுல இருந்தா நம்ம பெரும்பாலும் நம்ம மருந்து ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே ரொம்ப அதிகமான வீரியத்திற்கு போகக்கூடாது. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹோமியோல பாத்தீங்கன்னா ஒரு முறை கொடுத்த வீரியம் மறுமுறை கூடாது. ஏன்னா வேலை செய்யாது. அதுக்கு ஹையர் பொட்டன்சி தான் போகணும்னு சொல்லுவாங்க. இது வேலை செஞ்சுதா இல்லையா அப்படின்றது அறியறது ரொம்ப சிரமம். ஆனா பயோல அந்த மாதிரி கிடையாது. பயோல நம்ம வாட்டர் மெத்தட் ஒரு மெத்தட் சொல்லுவோம். அந்த மெத்தட்ல நம்ம அதை வீரியப்படுத்தி நம்ம அதை கொண்டு போவோம். ஆனா சூஸ்லரோட மருந்து ஆக்சுவலா ஹனிமேனுக்கு பிறகுதான் அவர் வந்தாரு. அவர் 1973 தான், 1872 கண்டுபிடிச்சாரு. 1873 சூஸ்லர் அட்வான்ஸ் ஹோமியோபதி தெராபெட்டிக்ஸ் அப்படிங்கிற பேர்ல தான் இதை முதல்ல கொண்டு வந்தார். கடுமையான எதிர்ப்பு, கடுமையான இது. ஏன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் ஹானிமேனை பொறுத்தவரையில அவர் கண்டுபிடித்த ஹோமியோ மருந்துகள் நிறைய ஒரு தலைவலின்னு சொன்னா 60 வகை தலைவலி, இந்த மாதிரிலாம் சிம்டம் இருக்கிறது. ஆனா நம்ம வில்லியம் சூஸ்லர் கண்டுபிடித்த சால்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாது. அதே மாதிரி ஹானிமேன்ல பாத்தீங்கன்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ் அப்படிங்கறது நிறைய விஷயங்கள்லாம் வரும். இது கேட்டீங்கன்னா பயோவை பொறுத்தவரையிலே கையாள்வது மிகவும் எளிது. 12 தாது உப்புக்களை தனித்தனியாகவும் பயன்படுத்தலாம், கூட்டாகவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது பொதுவான விதி. இதுல என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, இந்த பயோ கூட்டு மருந்தாக 28 கூட்டு மருந்தாக பிரிக்கப்பட்டது. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த 12 மருந்தையும் படிச்சு அது விவரங்கள்லாம் தெரிஞ்சு அதை பயன்படுத்த முடியுமா இல்லையான்றதெல்லாம் பின்னாடி கொஸ்டின். ஏன்னா பயோ ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட், சாதாரண சப்ஜெக்ட், பெரிய சப்ஜெக்ட்.
உங்களுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்னா ஸ்பூன் ஃபீடிங் சொல்லுவாங்க. ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி கொடுக்கறதுக்கு மிக அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பயோ கூட்டு மருந்து. இது வந்து கடையில போய் கேட்கும் போது பிசி நம்பர் 1, பிசி நம்பர் 2, பிசி நம்பர் 28 இந்த மாதிரி தான் நாம கேட்கணுமே தவிர நாம வந்து அதுல பொட்டன்சியலா இதுல வந்து கிடையாது. இதை பொறுத்த வரையில இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு நம்பர்கள் உண்டு. ஃபர்ஸ்ட் வந்து பயோ நம்பர் 1 எண் 1ங்கிறது ரத்த சோகை. இது எதுக்கெல்லாம் பயன்படுனா ஒண்ணு பாத்தீங்கன்னா ரத்த சோகை, அசதி, படபடப்பு, மன அழுத்தம் இதுக்கு பயன்படக்கூடியது. பயோ நம்பர் 2 ஆஸ்துமான் பேர் அதுக்கு. நரம்பு தளர்ச்சி, அப்புறம் சம்பந்தப்பட்ட ஆஸ்துமா, இருமல் மாலை நேரங்களில் அதிகமாக இருக்கக்கூடியதுக்கு கொடுக்கலாம். மூன்றாவது பயோ நம்பர் 3 பிசி நம்பர் 3 வயிற்று வலி. சிறு குழந்தைகள் காற்றினால் வயிற்றில் இழுக்கும் வலியால் துடிப்பதற்கும் பெரியவர்களுக்கும் வயிற்று வலிக்கும் கொடுக்கலாம். நம்பர் 4 மலச்சிக்கல். மலச்சிக்கல், வயிறு பாரமாக இருப்பது, தலைவலி, வாயில் துர்நாற்றம் இதுக்கு பயோ நம்பர் 4. பயோ நம்பர் 5ன்னு பாத்தீங்கன்னா சளி அப்படிங்கிற தலைப்புல இருக்கும். தும்மல், மூக்கடைப்பு, மூக்கிலிருந்து தண்ணீர் ஒழுகுதல். பயோ நம்பர் 6 என்னன்னு பாத்தீங்கன்னா சளி, இருமல், மூக்கடைப்பு, மூச்சு விட முடியாமல் சிரமம், வறட்டு இருமல், தலைபாரம். பயோ நம்பர் 7 சர்க்கரை நோய். அதிக தண்ணீர் தாகம், அதிக சிறுநீர் கழிப்பது, அசதி, எடை குறைதல், தோல் ஈரமின்மை, மலச்சிக்கல், கால்வலி. பயோ நம்பர் 8 வயிற்றுப்போக்கு. உணவினால் வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி வருவது. பயோ நம்பர் 9 வயிற்று கடுப்பு. அஜீரணத்துடன் ரத்தம், சளி கலந்த வயிற்றுப்போக்கு, அதிக தண்ணீர் தாகம், அசதி, வயிற்று வலி. பயோ நம்பர் 10 டான்சில். தொண்டை வலி, டான்சில் வீக்கம், ஜுரம், பசியின்மை, அடிக்கடி மலம் கழிக்க வேண்டும் என்பது போல இருப்பது. பயோ நம்பர் 11 ஜுரம். எல்லா வகையான ஜுரங்களுக்கும் இதை வந்து நாம கொடுக்கலாம். 12 தலைவலி. அதிக ரத்தம் தலைக்கு போவதால் வரும் வலி, தூக்கமின்மையினால் வரக்கூடிய தலைவலி, கவலை, வெளியே காற்றில் போனால் நன்றாக இருப்பது போன்ற ஒற்றை தலைவலி. அடுத்து வந்து பயோ நம்பர் 13 வெள்ளைப்படுதல், வெள்ளைப்படுதல். மாதவிடாய்க்கு முன்னால், கர்ப்ப காலத்தில், மாதவிடாய் நிற்கும் சமயம் எல்லா வெள்ளைப்படுதலுக்கும். பயோ நம்பர் 14 அம்மைப்படுதல், தும்மல், தோலில் அரிப்பு, சளி, ஜுரம். நண்பர்களே, ஒரு 14 பயோ மருந்து பார்த்திருக்கோம். இது வந்து முதல் பகுதியாக வச்சுக்கிறோம். 2வது பகுதியில் மீதி உள்ளதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.